நம்ம முகத்த அழகாக்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். அதை யூஸ் பண்ணி, இதை யூஸ் பண்ணி, காஸ்மெட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணி கூட பார்த்துருப்போம். ஆனாலும் நிரந்தர தீர்வு ஒண்ணு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த வீடியோல நிரந்தர தீர்வு பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம முகத்துல ஏற்படுற பருக்கள், கரும்புள்ளி, அப்புறம் வங்கு, மங்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நேச்சுரலா போக்குறது எப்படி? நிரந்தரமா இனிமே வராம இருக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு ஹெல்த் தேரி சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இதில் முன்னோர்கள் பயன்படுத்தின அழகு ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். நமது உடலில் இருக்கிற தோலை காட்டிலும் முகத்தில் இருக்கிற தோல் சருமம் ரொம்ப ரொம்ப மெல்லிதாக இருக்கும். ஸோ முகத்தை அழகாக்கிறதுக்கு மூல காரணம் என்ன வேணும், அதுக்குண்டான தீர்வு என்ன, இந்த மாதிரி மங்கு பருக்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான தீர்வு என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லா வகையான ஸ்கின்னுக்குமே ஏற்ற மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். ஒன்லி 3 ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் பாருங்கள். ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முகத்தை அழகாக்கிறதுக்கு மூலிகை சாறு என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அமிர்தவல்லி ஜூஸு சாறு, ஆலுவேரா கத்தாழை சாறு, அப்புறம் மஞ்சள் இருக்கு இல்லையா அது, அப்புறம் கோதுமை புல் சாறு. இது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிது. ரூபாவும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, 500 ரூபாய்க்குள்ளே தான். இதை எப்படி சாப்பிடணுன்னா, 2 ஸ்பூன் அமிர்தவல்லி சாறு, 4 ஸ்பூன் கோதுமை புல் சாறு, 4 ஸ்பூன் கத்தாழை சாறு, அப்புறம் மஞ்சள் கலந்த 1 ஸ்பூன், அது கூட 13 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இதை வேகமாக குடிக்கக்கூடாது, பொறுமையாக தான் குடிக்கணும். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால உள்ளேருந்து நமக்கு நேச்சுரலாகவே க்ளோ கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை ஸ்ட்ராங்கர் பண்ணுது. இதில் பிம்பிள்ஸு, பிளாக் ஹெட்ஸு, வங்கு, மங்கு, அப்புறம் சில பேருக்கு ஊறல் எடுக்கலாம், அதெல்லாம் வராமல் தடுக்குதுங்க. இந்த ஜூஸ் குடித்து 40 நிமிஷம் கழித்து தான் ஏதாவது சாப்பிடணும். ஸ்டெப் 2 தான் பார்க்க போகிறோம். உடலுடைய சூடுனால, அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தினால கூட நம்ம சருமம் ரொம்ப ட்ரை ஆகும். அனைத்து தோல் பிரச்சனைக்குமே நம்மளுடைய பித்தம் தான் காரணம். எல்லாருக்கும் தெரிந்த முல்தானி மெட்டி தான். இதில் ஆர்கானிக்காக இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. இது நம்ம சருமத்தை ஊட்டமளிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம முகத்தில் இருக்கிற வறட்சியை போக்குது. முல்தானி மெட்டி போட்டு 15 நிமிஷம் கழித்து முகத்தை கழுகுங்க. முல்தானி மெட்டியை வாரத்தில் 2 அல்லது 3 முறை மட்டும் போடுங்க. இது ரொம்ப வறட்சியான ஸ்கின்னாக இருந்ததுன்னா 2 டைம்ஸ் போடுங்க, 2 தடவை போடுங்க வாரத்தில். இதே ஆயில் ஸ்கின்னாக இருந்ததுன்னா 3 டைம்ஸ் போடுங்க. இதை டெய்லி அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்டெப் 3 பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இது முன்னோர்கள் யூஸ் பண்ணது குங்குமாதி தைலம். நீங்கள் கூகுளில் கூட போய் போட்டு பாருங்கள். உண்மையிலே இது ஏஷியன் காலத்தில் இது எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குங்குமாதி தைலம் ஆயுர்வேதம், நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்குதுங்க. இதோட விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் நம்ம பார்லருக்கு போகிறது செலவை விட இது கம்மி தான். இந்த தைலம் முகத்தில் ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் இதை சரி செய்யுது. இதை எப்படி பயன்படுத்துன்னு பார்க்கலாம். இந்த கருமுழி, மங்கு, வங்கு இருக்கிறவங்க நைட்டு இதை லைட்டாக 2-3 சொட்டு தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு காலையில் வெதுவெதுப்பான தண்ணியில் கழுகுங்க. அது மாதிரி சருமத்தில் டெட் செல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது வெளியேற்றுறதுக்கு சில துளிகள் எடுத்து அதே முகத்தில் நல்ல வட்ட வடிவில் மசாஜ் பண்ணுங்க. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க தினசரி காலையில் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தைலத்தை தடவி நல்ல மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பாருங்கள். உண்மையிலே உங்கள் முகம் ஜொலி ஜொலிக்கும். இதை எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த 3 முறைகளை பயன்படுத்தி பாருங்கள். சருமத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் இது தரும். இந்த குங்குமாதி தைலத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வேறு எந்த ஒரு க்ரீம் அதிகமோ இல்லை ரொம்ப சோப்பில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான கெமிக்கல்ஸ் சேர்ந்த சோப்பெல்லாம் முகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இயற்கையான நம்ம பாசிப்பயிறு அதெல்லாம் நம்ம முகத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனால் சோப்பை தவிர்த்திருங்க. இந்த நீங்கள் 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இது கூட ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது தண்ணி குடிக்கணும். நம்ம உடம்புல எந்த அளவுக்கு தண்ணி நம்ம குடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கின் ரொம்ப க்ளோ கிடைக்கும். முகத்தில் ஏற்படுற சுருக்கங்கள், பருக்கள் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாங்க. ஸ்டெப் 1 ஹெர்பல் ஜூஸ், ஸ்டெப் 2 முல்தானி மெட்டி, ஸ்டெப் 3 குங்குமாதி தைலம். இது 3ம்
நம்ம டெய்லி ரெகுலர் பேசிஸில் நம்ம பண்ணினோன்னா அட்லீஸ்ட் 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் முகத்தில் வந்து மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.